மலேசியாவிற்கு வேலைக்கு சென்ற கணவர் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை மீட்டுத் தரக்கோரி மனைவி அழுதபடியே ஆட்சியரிடம் மனு அளித்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே கோட்டைக்காடு கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவர் கடந்த 2017 மலேசியாவிற்கு வேலைக்காக சென்றுள்ளார். அங்கு ஹோட்டல் ஒன்றில் வேலை பார்த்து வந்த நிலையில் திடீரென அவர் மாரடைப்பால் உயிரிழந்ததாக குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தனது கணவரின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் அவரது உடலை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டியும் அவரது மனைவி கிருஷ்ணவேணி அழுதபடியே மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே சட்டவிரோதமாக மது மற்றும் குட்கா பொருட்கள் விற்பனை செய்து வந்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வளர்ப்புறம் பகுதியில் சட்டவிரோதமாக கள்ளச்சந்தையில் மது விற்பனை மற்றும் குட்கா பொருட்கள் விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் போலீசார் நடத்திய சோதனையில் புவனேஸ்வரி என்பவர் மது மற்றும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து புவனேஸ்வரியை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 603 மது பாட்டில்கள் மற்றும் 41 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.